ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன் தளபதி 68. இந்த படத்தில் வெங்கட் பிரபு அவரோட டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் இளைய தளபதி விஜய் கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு வராரு. விஜயகாந்த் டிசம்பர் 28 காலையில் 6:10 மணி அளவில் உயிர் இழந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் விஜய்க்கு போய் சேருது. உடனே விஜய் ஷூட்டிங்கெல்லாம் நிறுத்திட்டு சென்னையில் இருக்கிற கோயம்பேடில் தேமுதிகவோட கட்சி ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் விஜயகாந்த் சாரோட உடலோடக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாங்க. உடனே விஜய் நேரில் போய் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாரு. இந்த பக்கம் விஷால், சூர்யா இவங்க 2 பேரும் ஃபாரினில் இருக்காங்க. அதனால் விஜயகாந்த் சார் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த சென்னைக்கு வர முடியல, தேமுதிக ஆஃபீஸ்க்கு வர முடியல. அதனால் ஒரு வீடியோ எடுத்து, சார் நீங்கள் இறந்தது, விஜயகாந்த் சார் நீங்கள் இறந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷால், சூர்யா சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடைசி நேரத்தில் கூட உங்கள் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற பாக்கியம் கூட விஷால், சூர்யா எங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு அழுதுகிட்டே ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் சூர்யா, கார்த்தி இவரோட அப்பா இருக்கார்ல சிவகுமார், அவர், அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் இளையராஜா சார், அதுக்கப்புறம் கார்த்தி இருக்கார்ல சூர்யாவோட தம்பி கார்த்தி, இப்படின்னு நிறைய பேர் நேரில் போய் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாங்க. விக்ரம் இருக்கார்ல, சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு விஜயகாந்த் சாருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த நேரில் வரல. நிறைய பேர் கண்ணீர் அஞ்சலி செலுத்த நேரில் போகிறாங்க. சில பேர் சொந்த ஊரில் இருந்துக்கிட்டே நேரில் போகலை. இப்படி இருக்கும் பொழுது அஜித் குமார் இருக்கார்ல, அவர் இப்போது அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கார். யாரோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி இவரோட டைரக்ஷனில் தான் இப்போது விடாமுயற்சி ஷூட்டிங்கில் இருக்கார். கடைசியாக 31ஆம் தேதி அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் ஷூட்டிங்கை பாதியில் நிறுத்திட்டு இது வரைக்கும் விடாமுயற்சி பாதி படம் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இன்னும் பாதி படம் எடுக்கணும். அது வந்து பிப்ரவரி கடைசி வரைக்கும் தான் அக்ரிமெண்ட் வாங்கியிருக்காரு அஜித். இன்னும் பாதி படம் எப்படி இன்னும் 2 மாதத்தில் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, விடாமுயற்சி படம். ஆனால் இன்னும் 2 மாதம் வரைக்கும் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இன்னும் இந்த பாதி படத்தை இந்த பிப்ரவரிக்குள்ளே எடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. சரி, ஓகே. இப்படி இருக்கும் பொழுது அஜித் இப்போது இந்த அவரோட நியூ இயரை கொண்டாடுறதுக்காக அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் விடாமுயற்சி அப்படின்னு ஒரு படம் போயிட்டுருக்கு. அந்த படத்தை பாதியில் நிறுத்திட்ட அஜித் உடனே நியூ இயரை கொண்டாடுறதுக்கு துபாய் இருக்குல்ல, துபாய்க்கு தன்னோட ஃபேமிலியோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அஜித், அதுக்கப்புறம் அஜித்தோட ஒய்ஃப் ஷாலினி, அஜித்தோட பொண்ணு, அஜித்தோட பையன், இப்படின்னு எல்லாருமே அஜித் ஃபேமிலி எல்லாருமே துபாய்க்கு போகிறாங்க. துபாய்க்கு போய் நல்ல நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அஜித் இருக்கார்ல, அவர் அஜித், ஷாலினி, அஜித் பொண்ணு, அஜித் பையன் எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்த மக்கள் இருக்காங்கல்ல, அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காட்டு தீயாக பரவுது, வேற லெவலில் வைரல் ஆகுது. சரி, இப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்த் ரசிகர்கள், பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித், விஜயகாந்த் ஆரம்பத்தில் நீங்கள் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது எக்கச்சக்க நீங்கள் பிரச்சனைகள் பண்ணீங்க, ஆனால் அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணவர் விஜயகாந்த். ஓகேங்களா, ஆனால் அவரோட இறப்புக்கு உங்களால் வர முடியல. ஆனால் இப்போ நீங்கள் துபாயில் டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க
அப்படின்னு பொதுமக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அஜித் வந்து அந்த இடத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்காரு அவரோட ஃபேமிலியோட துபாயில். அப்போது ஒரு ஃபேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அஜித் ஃபேஸ் முன்னால் வந்து வீடியோ பிடிக்கிறாரு. வீடியோ ஷூட் பண்ணுறதை பார்த்து அஜித் என்ன பண்ணுறாருன்னா அந்த வீடியோவை பிடுங்கி அந்த வீடியோவை அந்த செல்லை பிடுங்கி அந்த செல்லில் இருக்கிற வீடியோவை டெலிட் பண்ணுறாரு. இதை பார்த்து இன்னொரு பையன் என்ன பண்ணுறான்னா பிடுங்கிறதையும் வீடியோ பிடிச்சிட்டான். புரியுதுங்களா? அவர் வந்து அந்த பையன்ட்டு செல்லை பிடுங்கி டெலிட் பண்ணுறாரு. அஜித் பண்ணுறது எல்லாத்தையுமே இன்னொரு பையன் வேற செல்லேருந்து வீடியோ பிடிச்சிட்டான். அதை வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டான். 2 பிரிவு இருக்குது இதில். என்னன்னா அஜித் பண்ணது சரிதாங்க. ஏன்னா ஒரு நடிகர்னாலுமே அவர் வந்து தான் புத்தாண்டை கொண்டாடுறதுக்கும் தான் பொண்ணோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருக்கணும், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கோட துபாய் வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் போய் கூட அவர் மூஞ்சி முன்னாடி போயிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு டீமும், 2வது ஒரு டீம் வந்து இல்லை என்ன இருந்தாலும் அஜித் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு டீம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எது சரி எது கரெக்டு அப்படின்னு தெரியல. இந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்தில் வேகமாக பரவிட்டு வருது.